அரசு பேருந்தை மறித்து மாணவ மாணவிகள் சாலை மறியல். மாணவ மாணவிகளை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் சென்று பள்ளியில் இறக்கிவிட்டனர். 2 மணி நேர சாலை மறியலுக்கு பின் செல்ஃப் எடுக்காததால் பொதுமக்கள் பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்த ஓட்டுநர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கள்ளம்பட்டி, மூவன்மப்பட்டி, புதுப்பட்டி, சூரக்குடி, கருப்பர்கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உள்ளனர். இந்த மாணவ மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சிங்கம்புணரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். இவர்கள் கிராம பகுதியில் இருந்து வருவதால் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் என கூறிவிட்டு கிராமப்புற வேலைகளுக்கு சென்று விடுகின்றனர். இந்நிலையில் அரசு பேருந்தை நம்பியே மாணவ மாணவிகள் உள்ளனர். திருப்பத்தூர் பணிமனையில் இருந்து திருப்பத்தூரில் இருந்து சிங்கம்புணரிக்கும், சிங்கம்புணரியில் இருந்து திருப்பத்தூருக்கும் இயக்கப்படும் அரசு பேருந்து ஓட்டை உடைசலாக பழைய பேருந்தாக உள்ளதால் ஓட்டுநர்கள் காலை மாலை சரியான நேரத்தை கடைபிடிக்காமலும் மாற்றுப்பாதையில் செல்வதுமாக வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு புறப்பட்ட மாணவ மாணவிகள் ஏழுவாண்டிப்பட்டியில் அரசு பேருந்துக்காக காத்திருந்தனர். திருப்பத்தூரிலிருந்து TN63N1670 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து சிங்கம்புணரிக்கு மாற்றுப்பாதையில் சென்றுவிட்டு சிங்கம்புணரியில் இருந்து அந்த பேருந்து ஏழுவாண்டிப்பட்டி வழியாக திருப்பத்தூர் திரும்பியதை பார்த்த மாணவ மாணவிகள் பேருந்தை வழிமறித்து சாலையின் குறுக்கே அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். காலை 8 மணிக்கு சாலை மறியல் செய்த மாணவ மாணவிகள் 10:15 மணிக்கு எஸ்பி மங்கலம் காவல் ஆய்வாளர் சசிகலா நேரில் வந்து எந்த குறையானாலும் என்னுடைய போன் நம்பரை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னிடம் சொல்லுங்கள், உடனே சரி செய்ய சொல்கிறேன் என மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் சென்று பள்ளியில் இறக்கிவிட்டனர். அதைத் தொடர்ந்து சாலை மறியல் செய்தபோது அரசு பேருந்து ஸ்டார்ட் செய்தபடி 2 மணி நேரமாக இருந்தது. பேருந்து நகர்ந்து சென்றுவிடும் என்பதால் முன் டயருக்கு அடியில் கல்லை வைத்து முட்டு கொடுத்தனர். சாலை மறியல் கைவிட்டவுடன் பேருந்தை நகர்த்தும் போது பேருந்து நின்றுவிட்டது. பேருந்து செல்ஃப் எடுக்காததால் பொதுமக்கள் பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்து திருப்பத்தூர் நோக்கி சென்றது. எனவே காலாவதியான பழைய பேருந்துகளை இயக்காமல் காலை மாலை என 2 வேளையும் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க சிங்கம்புணரியில 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். 10th 9th எல்லா பிள்ளைங்களும் தான் இருக்குது. எங்களுக்கு பஸ் கரெக்டா வர மாட்டேங்குது. அந்த பஸ் வந்து 8 பஸ். ஆனா அது வந்து கரெக்டா 8 மணிக்கு வருது, 8:40க்கு வருது, 8:30க்கு வருது. அத டைமே சொல்ல முடியல. அப்படியே வருது, ஒரு சில நாள் பஸ் வரவும் மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏத்தாமலும் போயிடுறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 4:30க்கு 3 வரும். அந்த பஸ் 4:30க்கு வர மாட்டேங்குது. கரெக்டா 3 மணி 4 மணிக்கே போயிருது. எங்களுக்கு ஸ்கூல் வந்து 4 பஸ் அந்த மாதிரி தான் விடுறாங்க. ஒரு சில பிள்ளைங்க 10th 12th ஸ்டடி வச்சு விடுறாங்க. 5 பஸ் ஆனா 6 மணிக்கு தான் வருது. நாங்க வீட்டுக்கு வர 6:30 ஆயிருது. நாங்க வீட்டுக்கு வந்து எப்படி படிக்கிறது வைக்கிற ஒண்ணுமே பண்ண முடியல. காலையிலயும் பஸ் ஒழுங்கா இல்ல, சாயந்தரமும் பஸ் ஒழுங்கா இல்ல. எங்க மூவாம்பட்டி கிராமத்துக்கு வந்து பஸ் வசதி வேணும். மூவாம்பட்டி, கள்ளம்பட்டி, கரடிப்பட்டி, புதுப்பட்டி அப்படின்னு நிறைய கிராமத்துல இருந்து வராங்க. சூரக்குடி, கோயில்பட்டி மொத்தம் 5-6 ஊர் பிள்ளைங்க வருதுங்க. அவங்க எல்லாம் வண்டியில போயிட்டாங்க. எங்களுக்கு கூட்டிட்டு போக ஆள் இல்லாம நாங்க இங்க இருந்து இன்னைக்கு மறியல் பண்றோம். எங்களுக்கு கூட்டிட்டு போக ஆள் இல்ல. இன்னைக்கு ஸ்கூலு இதுவாயிருச்சு. மொத்தம் ஒரு 100 பேர் கூட வருவாங்க. பஸ் ஃபுல்லா வருது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பஸ் விடுங்க. அங்கிட்ட இருந்து பெரிய ஆளுங்க வேலைக்கு போறவங்க எல்லாருமே வரனால அவங்க வந்துடுறாங்க. நிறைய மூட்டை அந்த மாதிரி ஏற்றாலும் எங்களுக்கு சுத்தமா இடமே இல்ல. பசங்க படிக்கட்டுல தொங்கிட்டு வராங்க. நாங்க எப்படி போக முடியும்? பொம்பளை பிள்ளைங்க சுத்தமா ஏத்தவும் மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பஸ் வேணும். எட்டரைக்கு சொல்லவே முடியல. 7:30க்கு வருது. அது நம்ம இது நம்ம ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க டக்குனு ஒரு விஷயத்தை வந்து நீங்களாம் முடிவு எடுக்கக்கூடாது இல்லை. அது தவறு தான். இருந்தாலும் உங்களுக்கு லேட்டாக வர்றது வந்து இது பண்ணிக்க முடியாது தான், உங்களுக்கு கஷ்டம் தான். அதை வந்து நாங்கள் இப்போ பேசி என்னவும் கரெக்டாக வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன். இதை நம்புறீங்களா? நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் ஸ்டேஷன் நம்பர் வச்சுக்கணும், என்னோட நம்பர் வச்சுக்கணும். எதுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது, எதில் இறங்கக்கூடாது, வயலன்ஸில் இறங்கக்கூடாது. நம்ம ஃப்யூச்சர் குழந்தைங்க, நீங்கள் வளர்கிற குழந்தைங்க டக்குனு எந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போகக்கூடாது. ஆனால் நீங்கள் வாங்க, இப்போ யாரோ ஒருத்தர் எனக்கு புகார் எழுதி கொடுங்க, நான் அவங்களை வண்டியை தள்ளி ஓரமாக நிப்பாட்டிட்டு எல்லாம் விசாரித்து அவங்களுக்கு அங்கே டிபார்ட்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக டயத்துக்கு வரதுக்கான அத்தனை விஷயங்களும் நான் பண்ணித்தரேன். சரிங்களா? எந்திரிச்சிக்கலாமா?
எந்திரிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். எந்திரிங்க, நல்ல பிள்ளை. எந்திரிங்க, வெரி குட். கரெக்டாக வரணும் நல்லபடியா பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டேஷன் நம்பரையும் வச்சுக்க. எந்த பிரச்சனைனாலும் எந்த நேரம்னாலும் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம். நம்ம எடுத்தோடனே வயலன்ஸில் ஈடுபடலாமா? இது வயலன்ஸ் கிடையாது. இருந்தாலும் டக்குனு இப்படிலாம் உட்காரக்கூடாது. உங்களுக்கு ஒரு புகார் தெரிவித்து உங்களுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா தான் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த வளர சரிங்களா? ஏறுங்க. டிரைவர் நம்பர்